முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம காந்தி கண்ணாடி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். காந்தி கண்ணாடி படத்தில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கேபிஒய் பாலா, இந்த மனுஷன் ஆல்ரெடி மக்கள் மனசில் ஒரு கதாநாயகனாக ஹீரோவாக அறிமுகம் ஆகிட்டார். ஒரு எப்பவுமே ஒரு கொடை வெள்ளலாகவே மாறிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகம் மாறாரா இல்லையா, அதாவது ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியோட நிறைய எதிர்பார்ப்போட நம்மளும் அந்த படத்துக்குள்ளே போனோம். ஏன்னா இந்த படத்தில் நம்மளுக்கு அதிகமாக எதனால் எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆச்சுன்னா 50 ஹீரோயின்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலா அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காக, இன்னொன்று கதை அப்படின்ற ஒரு விஷயம். இது ரெண்டுக்கும் இதுக்கூட 50 ஹீரோயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களோட நம்மளும் தான் போகணும். ஸோ காந்தி கண்ணாடி இந்த படத்தில் 4 கேரக்டர் தான். பாலாஜி சக்திவேல் அவர்கள், அர்ச்சனா, பாலா அண்ட் நமிதா அப்படின்னு சொல்லிட்டு பாலாவோட பேர். இவங்க 4 பேரை சுற்றி நடக்கிற கதைங்க. ரொம்ப அழகாக சூப்பராக சிம்பிளாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சின்ன பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்களுக்கு எப்போவுமே அதில் ஒரு கதை இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக பேசப்படும் அப்படின்றோம்ல. சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி, நிறைய படங்கள் சொல்லலாம், குடும்பஸ்தன் சொல்லலாம். இந்த மாதிரியான படங்கள் வரிசையில் இந்த படமும் இணைஞ்சிருச்சு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காந்தி கண்ணாடிக்குள்ளே போவோம். காந்தி கண்ணாடி படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு வயசானவங்க, அதாவது 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஏங்குற ஒரு மனைவி, குழந்தைகள் இல்லை, இருந்தாங்க அப்படின்னா 60ஆம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட தன் கணவனை பார்த்து கேட்குறாங்க. கணவர் ஒரு செக்யூரிட்டியாக வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது என் மனைவிக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணிடணும், பண்ணி அவளோட ஆசையை நிறைவேற்றிடணும் அப்படின்றாரு. ஸோ அதுக்காக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை அணுகிறாரு. அதுதான் பாலா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்க பாலா. இவங்க சேர்ந்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் படத்தோட ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதையும் தாண்டி படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மெசேஜ்னு சொல்ல முடியாது, நம்ம வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ல. இந்த நம்ம சுனாமியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் நம்மளை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து அந்த 60ஆம் கல்யாணத்தை பண்ணாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த என்ன இவ்வளோதானா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க. ஏன்னா இப்போ அவங்க 60ஆம் கல்யாணம் ஆசைப்பட்றாங்க, ஒரு விஷயத்தினால ஸ்டக் ஆகிறாங்க, அதுலேருந்து தாண்டி பண்ணாங்களா இல்லையான்னு அவ்வளோதானே அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படி இல்லை. ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்க பாலா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு அறிமுகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக அறிமுகம், ஒரு யதார்த்தமான ஒரு அறிமுகம். எனக்கு தெரிஞ்சு இதில் ஹீரோ வந்து பாலாஜி சக்திவேல் அவர்கள் தான். ஏன்னா நிறைய இடத்துல நம்மளை சிரிக்க வைக்கிறாரு, அழுக வைக்கிறாரு. எல்லா எமோஷனும் பாலாவுக்காக அவர் அப்படி இந்த படத்தை ஷோல்டரில் தாங்கி எடுத்துகிட்டு வர்றார். கதையின் நாயகனாக பாலா இருக்கலாம், ஆனால் ரியல் கதையின் நாயகனாக பாலாஜி சக்திவேல் அவர்களும் அர்ச்சனா அவர்களும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு வயதான ஒரு பேர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம பவர் பாட்டி பார்த்துருப்போம், சில்லு கருப்பட்டியில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம நோட் பண்ணி சொல்கிறோம்ல, அந்த வரிசையில் இந்த பேரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தோட இயக்குனர் ஷெரீஃப் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த படத்தின் மூலிமா இனிமேட்டு காந்தி கண்ணாடி ஷெரீஃப் அப்படின்னு தான் சொல்லப்படுவார் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கேபிஒய் பாலா அவர்களை பற்றி தெரியும். நிறைய ஷோஸில் வந்து அவரோட கவுண்டர்ஸ், அவரோட அந்த டைமிங்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இங்கே வந்து கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு ஷெரீஃப் சொல்லியிருந்தாலுமே கூட பாலாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் நிறைய இடங்கள் அவரோட பங்குக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஒரு காமெடியாக அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட பெரியவங்க ட்ராவல் பண்ணும் பொழுது, ஸோ இந்த கால ஜென்ரேஷனோட பெரியவங்க இணைஞ்சாங்கன்னா எப்படி இருக்குமா, அந்த கவுண்டர்ஸ், அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ராவாக அமுதவாணன் அங்கங்கே அப்படியே அந்த பெப்பர் தூவுற மாதிரி அழகாக அவரும் அவரோட பங்குக்கு தூவி விட்டுருக்காரு. இந்த பக்கம் பாலா கூட ஒரு நண்பர்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் அவரோட பங்குக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது அந்த டைமிங்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றேன். ஸோ இந்த படத்தில் இதை மட்டும் தான் சொல்ல வந்தாங்க, அந்த 60ஆம் கல்யாணம் தான் சொல்ல வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அழகான ஒரு காதல், ஒரு கணவன் மனைவி, ஆரம்பத்தில் எப்படி அந்த காதல் இருந்துச்சோ, வயசானாலும் என்ன நடந்தாலும் அந்த காதல் அதிகமாகணுமே தவிர கம்மியாகக்கூடாதுன்ற ஒரு அழுத்தம் இருக்குல்ல, இது வந்து இந்த பெரியவங்க மத்தியில் நல்லா மெர்ஜ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் பார்த்துருவோம், டீட்டெயிலாக பார்த்துருவோம்.
கேபி பாலா எப்படி பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி மக்களுக்கு நல்லது பண்ணி மக்களோட ஹீரோ தானடா அவர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், கதை நாயனா முதல் முயற்சி அப்படின்னு ஒன்று வரும்ல. நீங்கள் வந்து அவர், நான் சமீபத்தில் நிறைய நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இவர் இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கணும்ல. டான்ஸ் சூப்பராக பண்ணிட்டாருங்க, டான்ஸில் அல்டிமேட். ஏன்னா சில நடிகர்கள், அறிமுகமான நடிகர்கள் அறிமுகமான படத்துலேயே அவங்களுக்கு நடனம் அப்படின்றது வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு செட் ஆகலை. இவருக்கு முதல் படத்துலேயே நல்லா பண்ணியிருக்காரு, டான்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டாரு. சிலர் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அவரே கட் பண்ணிக்கிறாரு, அதாவது இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், கட் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அவரே அதை பண்ணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அறிமுகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவரை கரெக்டாக இந்த படத்துக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்றத கிளைமேக்ஸில் ஒரு டயலாக் ஒன்று வரும். அதை வேறு யார் அறிமுகமான அந்த ரியாலிட்டி ஷோவிலேருந்து, அது சில டிவி ஷோஸ்லேருந்து இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஹீரோ அறிமுகம் ஆறார் அப்படின்னா கூட யார் சொல்லியிருந்தாலும் அது செட் ஆகிருக்காரு. இந்த மனுஷனுக்கு அழகாக செட் ஆகிருக்கும். இவங்க ரொம்பலாம் சொதப்பிக்கல, பாலா வச்சு அவர்கிட்ட என்ன வாங்க முடியும் அப்படின்னு விஷயம். எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா பாலா அவர்கிட்ட இருந்தார் நடிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கமெண்ட் வரும்பொழுது நான் சொல்லுவேன், அந்த நடிப்பு எங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு எமோஷனலான ஒரு சீன் வரும். அப்போ வந்து தன்னோட காதலிட்ட ஒரு விஷயம், ஒரு டைலாகை டெலிவரி பண்ணணும். அதை அப்படியே எமோஷனலாகவே கனெக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து அந்த டைலாகை ஒரு மலையில் நின்று பேசுவாங்க பாருங்கள். அந்த இடத்துல அந்த அந்த போதுமே, அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் அவருக்கு வந்து ஹீரோ குவாலிஃபிகேஷனில் அடங்குதுங்க. இப்போ பாலாஜி சக்திவேல் அவர்கள் பெரிய இயக்குனர், ஜாம்பவான், அவரோட நடிப்பை நம்ம விமர்சனம் பண்ணுறதுல நம்மளுக்கு அந்த வயசு பத்தாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவரோட இயக்கம் தனி ரகம், அவர் நடிப்பு சொல்ல வேணாம், குட் நைட்டாக இருக்கும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், தொடர்ந்து நிறைய படங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக வெற்றிமாறன் ப்ரொடக்ஷனில் வர படங்களாக இருக்கட்டும், இயக்கத்தில் வர படங்களாக இருக்கட்டும், இதுலேயும் வந்து அவர் இந்த மாதிரியான இதை நம்ம அவர்கிட்ட பேசும்பொழுது அதான் எப்படி யங்ஸ்டர்ஸோடய ட்ராவல் ஆகிறீங்க அப்படின்னா அதுதான் என்னை எவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறார். அர்ச்சனா அவர்கள் கூட சொன்னாங்க இவர் ஒரு சாக்லேட் பாய்ங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த காதலை வந்து ஒரு அழகாக கொடுக்குறாருல. கீழே விழுங்க அப்படின்னா இந்த வயதுலேயும் அவர் விழுறாரு. ஏன்னா ஒரு 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 வயசு வித்தியாசம், ஒரு வயசுக்கு மீறிட்டாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுப்பாங்க. இந்த ஷார்ட் வேணாம்பா, ஓடுற மாதிரி இருக்குது, நான் தாவர மாதிரி இருக்குது, கீழே விழுகிற மாதிரி இருக்குது, சின்ன பசங்க அடிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறத நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மனுஷன் ஓடி இருக்காரு, ஆடி இருக்காரு, பாடி இருக்காரு, விழுந்திருக்காரு, எல்லாமே கலக்கியிருக்காரு. அதனால தான் இந்த படத்தோட ரியல் ஹீரோவாக நான் பாலாஜி சக்திவேல் சாரை பார்க்குறேன். அண்ட் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அதுதான் இந்த மாதிரியான கதைக்களத்துக்கு இந்த மாதிரி ஆட்களை தயவு செஞ்சு சூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். எப்படி நம்மளுக்கு ஒரு குட் நைட் பார்க்குறப்போ ஒரு ஃபீல் வந்துச்சோ அதுதான் எனக்கு இந்த மாதிரியும் இந்த படத்துலேயும் அது கனெக்ட் ஆச்சு. அர்ச்சனா மேம் இந்த வயசு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன தான் இருந்தாலும் ஒரு அனுபவம் பேசும் அப்படிம்பாங்கள்ல, அதுதான் இவங்க 2 பேருமே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும், அர்ச்சனா மேம்லாம் வந்து அல்டிமேட்டுங்க. நம்ம அவங்களோட பாலாஜி சக்திவேல் சாரை கம்பேர் பண்ணும்பொழுது அர்ச்சனா அவர்களுக்கு ஸ்பேஸ் கம்மி, ஆனால் அவங்க யூஸ் பண்ண விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை ரொம்ப கலக்கிட்டாங்க. இந்த வயதுலேயும் அவங்க வந்து அந்த நடிப்பு திறனை அப்படியே கொட்டுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாலாஜி சக்திவேல் சார் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சரண்யா பொன்வண்ணன் மேம் இருப்பாங்க, அம்மானா அவங்க தான், அம்மா கேரக்டர்னால அவங்கள தான் பொருத்தி பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு அவங்கள தான் அணுகுவாங்க. அந்த மாதிரி இனிமேட்டு அப்பா கேரக்டர் அப்படின்னா பாலாஜி சார் தான் அணுகணும் அப்படின்ற அளவுக்கு அவர் நடிச்சிருக்காரு. இந்த நமிதா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க, அதாவது பாலாவோட பேர் நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். இந்த 50 ஹீரோயின்ஸ் எதனால ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான கேரக்டரை பண்ணியிருக்கும் பொழுது அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நமிதா அவங்களோட பங்குக்கு அவங்களோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த சொன்ன அந்த எமோஷ்னல் சீன் ஒன்று கனெக்ட் ஆகும் அந்த லவ்வர்ஸ் 2 பேத்துக்குள்ளார, அது அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த 4 பேரும் சேர்ந்து படத்தை அழகாக ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அழகாக படமும் நம்மளுக்கு பிடிக்க வைக்கிது. விவேக் மூவின் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. இதுலேயும் நம்ம கேட்கும் பொழுது இந்த பிஸ்னஸ் வகையில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் கேட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் அந்த டீமுக்கே இருக்குது. அதை உடச்சி இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. எனக்கு இவனோட பாட்டு வந்து கிளைமேக்ஸில் வரும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆராரோ அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அது இவன் வாய்ஸில் நம்ம கேட்டிருப்போம். அதுக்கு ஈக்குவலாக அது இவன் வாய்ஸில் எந்த பாட்டு கேட்டாலும் பிடிக்கும். இந்த பாட்டு நம்மளை கடைசியாக அப்படியே ஒரு தாலாட்டு மாதிரி வச்சு சூப்பராக பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அந்த இவனோட வாய்ஸில். ஸோ இவங்களோட மியூசிக் வந்து நிறைய இடங்களில் பிஜிஎம்மாக அழகாக, அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தாண்டி கடைசி பாடலும் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொரு குதிரை வண்டின்னு நினைக்கிறேன், அந்த வண்டியும், அதாவது லைக் அந்த பாடலும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ அவங்களோட பங்குக்கு இந்த மார்ஜினுக்கு ஒரு மியூசிக் இயக்குனரில் கொண்டு வந்து எங்களால் பண்ண முடியும்னு காட்டியிருக்காங்கல்ல, ஸோ அது அழகாக
சூட் ஆயிருக்கு. ஷான் ரோல்டன் கூட ஒரு பாடல் பாடியிருக்காங்க, அதுவும் நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் தாங்க இந்த காந்தி கண்ணாடியோட கதைக்களமாக இருக்கட்டும், கேஸ்டின் குருவாட். சரி, காந்தி கண்ணாடின்னா என்னடா அதை கேட்டிங்களாடா அப்படின்னா, அவர் பேர் காந்தி. காந்தி இப்போ நம்ம ரூபா நோட்டில் வந்து காந்தியும் கண்ணாடியும் நம்மளால் பிரிக்க முடியாது. காந்தி அப்படின்னா அவருக்கு அடையாளம் சொல்லுங்கள் அப்படின்னா கண்ணாடின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான், பெருசாக அதில் இல்லாமல் ஒரு சோசியல் மெசேஜோட ஒரு அழகான ஒரு காதலை சொல்லியிருக்காங்க அப்படின்றதான். அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்கள், அது இன்னும் நம்மளை ஹைப்பில் கொண்டு போவோம். அடுத்தென்ன நம்மளுக்கு பார்க்க வச்சு ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் பாலாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அந்த ப்ரொமோலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க, இவன்லாம் ஒரு மூஞ்சா, இவன் ஹீரோ மெட்டீரியலா, இவன் எதுக்குடா இந்த வேலை அப்படின்லாம் வரும்பொழுது, இல்லை நான் வந்து சூர்யா அவரோட பேட்டனை வந்து நான் கையில் எடுத்து கதையின் நாயகனாக நான் மாறுவேன், நான் அழகா இல்லைன்னு நினைக்கிறேன், என் தோற்றத்தை கிண்டல் பண்ணுறீங்களா, நீ என்ன வேணால் எடுத்துக்கோ. இன்றைக்கி என் படத்தை பார்த்து எல்லோரும் வெளியே வரும் பொழுது அழுதாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அந்த கதையின் நாயகன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களத்தை தேர்வு பண்ணால் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களில் அவரும் பெரிய லெவலுக்கு பேசப்படுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதில் இந்த காந்தி கண்ணாடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் தேட்டரில் போய் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு சில அவங்களை சந்திப்பிற உங்களை விடுபெறாங்க. நன்றி, வணக்கம்.